வாழ்க அண்ணன் சீமான், வளர்க நாம் தமிழ் கட்சி. இப்படி நான் பேசிட்டு, நான் நாம் தமிழ் கட்சி கிடையாதுப்பா. நான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் விமர்சகர். நான் ஒரு வழக்கறிஞர் மட்டும்தான் நானு. நாம் தமிழ் கட்சியே கிடையாதுன்னு நான் பேசினா, யாருன்னா நம்புவாங்களா? அது எப்படா நீ நாம் தமிழ் கட்சி வளரணும், சீமான் வாழ்கன்னு கத்திட்டு, நீ எப்படா நீ பொதுவான ஆளுன்னு சொல்லுவ? நீ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னொரு வகை இருக்கு. வாழ்க ஐயா கருணாநிதி, வரட்டும் திராவிடம் 2.0, வெல்க திராவிட மாடல், இப்படி எல்லாம் பேசிட்டு பத்திரிக்கையாளர் போட்டுக்கிட்டா, ஆமா ஆமா ஒரு பத்திரிக்கையாளர் தான் சொல்லிட்டு நம்மள நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுல பல கலேபரங்கள் நடைபெற்றிருக்கு. அங்க நடந்ததை பார்த்தவங்களும் எழுதியிருக்காங்க. அது படப்பிடிப்பும் பல விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம முதல்ல என்ன சொல்றோம்னா, நேற்றைக்கு அந்த நியூஸ் 18 நடத்திய அந்த ஒரு விவாத நிகழ்ச்சி, அது தந்தி தொலைக்காட்சி சொந்தமான இடத்துல நடந்திருக்கு. சரி, அந்த விவாத நிகழ்ச்சியில இவர் பேச வந்தபொழுது, செந்தில்வேல் அவர்கள் பேச வந்தபொழுது, அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள், தாவேகாவை சார்ந்தவர்கள் கூச்சலிட்டார்கள், கத்தினார்கள் என்று சொல்றாங்க. இது என்ன இந்த ஒரு நிகழ்ச்சியில மட்டும் நடக்குதா? எப்பவுமே தான் இந்த ஆப்போசிட் பேச வரும்பொழுது கத்துறாங்க. இந்த கத்தி சண்டை வர்றது பெரிய ஒரு டிஆர்பி. அதை பார்க்கறதுக்கு பல லட்சம் வியூஸ் போகுது. சோ இது ஒரு முக்கியமான விஷயமா வர்றதுனால எனக்கு என்னடான்னா, இவங்களா ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல செந்தில் அவர்கள் பேச வரும்பொழுது பாஜக சார்ந்தவர்கள் கூச்சலிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அவர் அங்க இருந்து அவர் பார்த்ததை எழுதியிருக்காரு. அதையும் குறிப்பா அதன் பிறகு அங்க வந்த பல வீடியோக்கள் அடிச்சுக்கிறானுங்க பாரு, ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கிறானுங்க. அங்கே அசிங்கமா திட்டிக்கிறானுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப அருவருப்பான, ஆபாசமான, மோசமான அரசியலை தமிழ்நாட்டில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திமுகவும் ஒரு காரணம், பாஜகவும் ஒரு காரணம். நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். செந்தில் அவர்கள் தன்னை பத்திரிகையாளர் சொல்லிட்டு போட்டு பேசுவாரு. எனக்கு எப்படி பத்திரிகையாளர் சொல்லிட்டு பேசக்கூடியவங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சிக்காக தான் நான் இருக்கிறேன், நான் கலைஞர் ஆர்மி, நான் திராவிடத்தின் சொம்பு மட்டும் கிடையாது, நான் திராவிடத்தின் அண்டா என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இவங்க பத்திரிகையாளர்கள் லேபிள் போடுறாங்கன்னு நமக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப நான் போய் விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நான் உங்களை விசிகான்னு போட்டா, நாம் தமிழ் போட்டா, உங்களை தாவேக்கான்னு போட்டான்னு கேட்டா, அப்படிலாம் போடுறது அந்த எந்த கட்சியுமே கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞர், அவ்வளவுதான், நீங்க அப்படி போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனா இவங்க பத்திரிகையாளர் சொல்லிட்டு பேசிட்டு, இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும். நான் என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் பெரிய குறை சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், அவர்கள் முன்மொழியில. ஆனா அந்த கட்சிக்காகவே உழைப்பது, அந்த கட்சிக்காகவே இயங்குவது, அந்த கட்சியினால் பல நன்மைகளை பெற்றுக் கொள்வதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்களா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல செந்தில் அவர்கள் பேசும்பொழுது அங்க கத்தி கூச்சலிட்டது ரொம்ப அருவருப்பானது. அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்ம நியாயம் கற்பிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கருத்தை நீ கருத்தால் தான் எதிர்கொள்ள முடியும். அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் வைக்கணுமே தவிர, நீ ஆபாசமா பேசுறது, அருவருப்பா பேச அனுமதிக்கப்படக்கூடாது. செந்தில்வேல் அவர்களை பேச வந்த பொழுது, பேச முயன்ற பொழுது அவரை பேச விடாமல் கூச்சலிட்ட பாஜகவினுடைய செயல், இல்ல இவர் சொல்ல மாதிரி கூட தாவேக்காவுடைய செயல் எல்லாம் கண்டிக்கத்தக்கதுதான். எப்பவுமே வழக்கமா நாம் தமிழ் கட்சி மேலதான் பழிய போடுவாங்க. நாம் தமிழ் கட்சி அதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த பக்கம் பாஜக தாவேக்காவை மட்டும் விட்டுக்கிறாங்க. எங்க அண்ணன் திருமாவா இருந்தா பாஜக பண்றதுக்கு இந்த பாஜக இதெல்லாம் பண்றதுக்கு காரணமும், அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் இங்க உந்து சக்தியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் தாவேக்காவும் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அண்மை காலமா. பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இருக்காரு. பாஜகவும் மாற்று வேடத்தில் இருந்த தமிழக வெற்றி கழகமும் கத்தி கூச்சலிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூச்சலிட்டவங்களை இவர் என்ன பண்ணிருக்காரு? சரி, இவர் அமைதியா கடந்து வந்துட்டாரான்னு கேட்டா, இவர் அங்க அசிங்கமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு வெளியேறினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்காங்க அதை பார்த்தவங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியாது. சரி, வெளியே என்ன பண்றாங்க? அதாவது வெளியே அந்த ஸ்டுடியோவுக்கு வெளியே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் திரண்டாங்களா, இல்ல இவங்க எல்லாம் போன் பண்ணி வர வச்சாங்களா? அவரே என்ன சொல்றாருன்னா, அண்ணன் சேகர் பாபுடைய விசுவாசிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள்லாம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத பதிவு பண்றாரு. எனக்கு பொண்ணுமே புரியல. எப்படி ஒரு இடத்துல திடீர்னு அசம்பிள் ஆக முடியும்? ஒண்ணு சொன்னாதான் வர முடியும். ரெண்டாவது, நீங்க சேகர்பாபு அவர்களுடைய அவருடைய விசுவாசிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க. சேகர்பாபு அவர்கள் எந்த தொகுதியினுடைய, எந்த மாவட்டத்தின் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்?
நீங்க அங்க காமிக்கிறவங்களாம் யாருன்றது நல்லாவே புரியுது. ஆனா நீங்க வந்து அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வர வச்சீங்கன்றதுக்காக அந்த மக்களை நம்ம ஒருபொழுதும் பச்சையாக பேச விரும்பப்படவில்லை. பாவம் காசு குடுத்து நீங்க இந்த மாரி கூட்டு வரீங்களா? அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணும் திமுக ஒண்ணும் பெரிய முக்கியமான ஒரு நபரோ, நீங்க சொன்னா உடனே வரதுக்கான ஆட்களோ அங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க உங்கள அடையாளப்படுத்திக்கிறீங்க. ஒரு எளிமையான வாழ்க்கை முறைக்குள்ள தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். ஆனா எப்படி அவ்வளோ பேர வந்து திரட்ட முடியும்னு தெரியல. சரி. வந்தவங்க அங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க 2 தரப்பும் அடிச்சுக்கிறாங்க. அங்க கூட காவல்துறையால கூட பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இவனுங்க இருக்கிறாங்க 100 பேர் கிட்ட இருக்காங்க. அந்த பக்கம் 50 பேர், இந்த பக்கம் 50 பேர் கிட்ட இருக்கிறாங்க போல. ரொம்ப கத்துறாங்க. இதே சரி செந்தில்வேல் அவர்கள் தன்னுடைய கையை நீட்டி இப்படி மிரட்டுறாரு இப்படி. இப்படி மிரட்டி இது பண்றாரு. அங்கேயே கத்துறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஜனநாயக செயலா? அவங்க உங்கள பேச விடாம தடுத்தது மோசமானது என்று சொன்னால், அவர்களை நீங்க தாக்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு, பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், பாஜகவை சார்ந்தவர்களும், நீங்க தான் திட்டமிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போறீங்க. அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இது வந்து ஒரு ரவுடித்தனமா இல்லையா? அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒருவர்கள் உங்கள் கருத்தை சொல்ல தடுக்கிறார்கள் என்பதற்காக, அவர்களை நீங்கள் தாக்க முயற்சிப்பது போல் நடப்பதும், ஏதோ உங்களை வந்து தற்காத்துக் கொள்வதற்காக 100 பேர நான் கூட்டு வந்தேன்னு சொல்வதும் எப்படிலாம் ஏற்புடையதா இருக்கும்? அப்படி ஒண்ணும் பெரிய அசம்பாவிதம்லாம் ஒண்ணும் எங்கேயும் நடத்திட போறதில்ல யாரும். ஏன்னா இது நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி. அப்பா ஆட்சியில எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம். சட்டம் ஒழுங்குலாம் சூப்பரா இருக்கு. அந்த டைம்ல வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அங்க இருக்கிற காவல்துறையே போதுமானது. நீங்க கோவப்பட்டு வந்தவங்க போயிட்டு இருக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? "உனக்கு பாடம் கத்தணும்." என்ன பாடம் கத்துக் குடுக்க போறோம்னா, வெளிய வந்தோனே நாங்க அவங்களுக்கு எதிரா கோஷமிட்டு, "எங்கள் ஐயா கலைஞருடைய புகழும், ஐயா ஸ்டாலினுடைய புகழையும் நாங்கள் பாடப் போறோம்." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ திட்டமிட்டு இங்க ஒரு அசம்பாவித செயல் நடப்பதற்கு இவரும் ஒரு காரணமாகிறாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எப்பவுமே ஒண்ணு நாம் தமிழர் கட்சி டார்கெட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி வந்து டார்கெட் வந்து பண்ணாம கடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, அண்ணன் இடும்பாவனம் அண்ணன் கார்த்தி அவர்கள் பேசும்பொழுது, யாராலுமே பார்த்தீங்கன்னா, அந்த கருத்தால் பதில் சொல்ல முடியாது. ஆனா, அங்க வந்து கூச்சலிடுவானுங்க, கத்துவானுங்க. அவருமே சில பேர் பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி, நாங்க வந்து பேசும்போதெல்லாம் கத்துறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பட் அவங்களும் சமாளிச்சாங்களே! அதே விவாதத்தில் பங்கேற்ற திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசும்போது கத்திருக்காங்க. ஆனா, அவரு சமாளிச்சு பேசி தான் இருக்காரு. எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த மாரி நிகழ்ச்சிகள் பேசுறது ஹிட் ஆகுதோ இல்லையோ, இந்த மாரி கத்துறது தான் ஹிட் ஆகுது. இந்த சண்டைகள் தான் ஹிட் ஆகுது. சோ இதுக்காகவே பலரெல்லாம் திட்டமிடுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் போவதற்கு பாஜக மட்டும் காரணம் கிடையாது. திமுகவும் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.